கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் அதிரவிட்ட சிசிடிவி நடந்தது என்ன பார்க்கலாம். கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அருகே இருவூரில் நேற்று இரவு 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் நடந்து சென்றபோது வெள்ளை நிற காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் இளம்பெண்ணை தாக்கி கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அங்கு இளம்பெண் கடத்தி சென்ற கார் எதுவும் தென்படவில்லை. அதன் பிறகு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த வீடியோவில் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை தாக்கி காரில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர். அது மட்டுமின்றி இளம்பெண் கத்தும் ஆடியோவும் சில வினாடிகளில் கார் வேகமாக புறப்பட்டு சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவியில் பதிவான காரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் கோவை இருவூர் பகுதியில் பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ புகாரும் பெறப்படவில்லை என்று மாநகர காவல் ஆணையாளர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த கோவை ஆணையர் சரவண சுந்தர், கோவை இருவூர் பகுதியில் நேற்றிரவு பெண் ஒருவர் காரில் கடத்தி செல்லப்பட்டதாக வெளியான தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த கார் சூலூர் பகுதியில் இருந்து ஏஜிபுதூர் வரை வந்துள்ளது என்றும் அங்குள்ள ஒரு பேக்கரியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி உள்ளதாகவும் அதில் வாகன எண் தெளிவாக இல்லை. மேலும் அந்த சிசிடிவி காட்சியில் பெண் உள்ளே இருந்ததற்கு தெளிவான பதிவு இல்லை என கூறினார். இது தொடர்பாக தற்பொழுது வரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் வாகன எண் தற்பொழுது வரை தெளிவாக கிடைக்கவில்லை என்றும் கிடைத்ததும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். முன்னதாக சில நாட்களுக்கு முன் கோவை விமான நிலையம் பின்புறம் காரில் அமர்ந்து தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதைத் தொடர்ந்து கோவையில் தற்பொழுது பெண் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.